ஆவியானவர் ஒருவருக்குள் வருவார் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி தெரியுமா வழி நடத்துவாரு? அவனுடைய நடை மாறும், அவனுடைய பேச்சு மாறும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறும், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் உடை மாறும். உடை மாறும். ஆபாசமா ஆடைகள் அணிய மாட்டாங்க, நீட்டா போவாங்க. என்ன? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமுள்ள ஆவியானவர், பயபக்திக்குரிய ஈசாக்கின் தேவன். அவர் அவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறதுனால ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றால் பரிசுத்த பாதையிலே வழி நடத்துவார். அவனுடைய பேச்சில் கெட்ட வார்த்தைகள் வராது, மற்றவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் வராது, கேடான வார்த்தைகள் வராது, வஞ்சிக்கிற வார்த்தைகள் வராது. தன் வீட்டிலே கணவனுக்கு எப்படி கடமைகளை செய்ய வேண்டும் என்கிறதான போதிச்சு நடத்துவார். தன் மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்கிறதை போதிச்சு நடத்துவார். பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மாருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை போதிச்சு நடத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை கேலி கூத்துமா பண்ண வச்சு உருண்டாத்தான் பரிசுத்த ஆவியானவர், கீழே விழுந்தாத்தான் பரிசுத்த ஆவியானவர். கீழே விழுவுறதே லூசிபர் தான், சைத்தான் தான், பிசாசு தான் கீழே விழுவான். அவன் தான் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்துறதுனால ஆண்டவர் கீழே தள்ளி விட்டாருன்னு இருக்குது. ஆண்டவர் யார கீழே தள்ளி விட்டார்னா பிசாசை கீழே தள்ளி விட்டார். இந்த நாட்களிலே தலையில கை வச்ச உடனே பரிசுத்த ஆவி என்று விழுகிறது பரிசுத்த ஆவி கிடையாது, அது அசுத்த ஆவி, அது லூசிபரின் ஆவி.